ఢమఢమని డమరుక ధ్వని కలిపి జడతని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అడుగడుగడుగున తనువున నిలిచి చలనని కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రతికార వరదై ముంచై జనలింగమై ఘోరా వరమై వదమై వదనమౌ భూలింగమై పరమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరాయ తాండవ శంకర ప్రకట శుభంకర పరగ భయంకర దిగిరాయ மக்கள் அதிகமாக எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அது மன அழுத்தம். மன அழுத்தம் என்பது எப்போதும் நம் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்ல, அதை சரியாக கையாண்டால் அது நம்மை மெருகேற்றும். இன்றைய நிகழ்ச்சியில் மன அழுத்தம் எப்படி வருகிறது, அதை எப்படி சரி செய்வது என்று பேச போகிறோம். காட்சி 1. ஒரு வீட்டில் தாய், தந்தை, மாமியார், மகன் ஆகியோர் தாய்க்கு ஏற்படும் வேலை சுமையை யாரும் கருத்தில் கொள்ளாமையால் ஏற்படும் மன அழுத்தம். என்னங்க, நான் மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு, நீங்க யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. நானும் மனுஷன் தானே, நான் ஒன்றும் ரோபோட் இல்லையே. சம்பாதிச்சு போடுறதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நானும் சமைக்கிறேன், குழந்தைங்களை பாத்துக்கிறேன், வீட்டு வேலை செய்யறேன். டயர்டா எனக்கா அப்படின்னு கேட்பேன்னு நினைச்சீங்களா? எனக்கும் டயர்டா இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் மட்டும் என்ன காசு சம்பாதிக்க மிஸ்னா ஆம்பளை சிங்கேண்டி சம்பாத்தியம் தான் புருஷ லட்சியம். மகளிர் உள்ள பேசிட்டு இருந்தா உங்க ஆத்தாவுக்கு துரத்தி பார்த்துக்கோ. ஏயா, உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு என் லைஃப்ல வாழ்க்கை கொடுத்தா இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். சோறாக்கி போட்டா நீயும் நீ பெத்ததும் உன்னை பெத்ததும் சேர்ந்து இல்லாத லோலாயெல்லாம் பேசுவீங்க, அதையும் கேட்கணுமா? யாரடியாவ என்ற வீட்டுல உனக்கு ஒன்றது இடம் கொடுத்தா என்ற பையனை என்ன செய்தீங்கிற தரையில உட்காந்துட்டியாட்டுக்கு. ஓஹோ, மம்மி 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 இப்பதான் உனக்கு கத்தி முடிச்சிட்டு, ஐயோ இவனுக்கு படுத்துற இம்சையில என்னால உருப்படியா ஒண்ணும் பண்ண முடியல. எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா இந்த வீட்டுல? காட்சி 2. அலுவலகத்தில் மோகனின் வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால் மோகனுக்கு ஏற்படும் மன அழுத்தம். குட் மார்னிங் சார். என்ன மகன் பண்ணி வச்சிருக்க? உனக்கு கொடுத்த வேலை நீ உருப்படியா பண்ணி முடிக்கல. இப்போ வந்ததுனால எனக்கு தான் கெட்ட பேர். உனக்கு டீம் லீடராக இருக்கிறதுனால நான் எங்கேயாவது போய் மார்க்கெட்டில் மூட்டதான் தூக்கணும் போல. கொடுக்குற 5-10 சம்பளம்னால எனக்கு போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? இந்த வேலையை நீங்க தான் என்னை அப்புறம் பார்க்க சொன்னீங்க, அதனால தான் மீதி இருக்கிற வேலையை பார்த்தேன். இப்போ கடைசியிலே என் மேலே பழி போடுறீங்க. இங்கே என்னப்பா சத்தம்? இப்போ டீம் லீடரோ அதில் இருக்கிற மெம்பர்ஸோ யார் தப்பு பண்ணாலும் அந்த டீமில் இருக்க எல்லாரையும் தான் சேரும். அதனால் சொன்ன வேலையை சொன்ன நேரத்துக்கு முடிக்காததற்கு எல்லாரும் பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். இந்நிலையில் சக ஊழியர்கள் மோகனிடம் மனஸ்தாபம் கொள்ளுதல். நான் பண்ணாத தப்புக்கு எல்லாரும் என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் எதுவும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இடையில் நான் என்னத்தை தான் பண்றது? மோகன் சோகத்துடன் வீடு திரும்புதல். காட்சி 3. சந்தோஷுக்கு மற்ற மாணவர்களைப் போல தன்னால் கல்வி கற்க இயலாததனால் அவர்களிடம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதல். ஆனால் சந்தோஷினால் அதனை உணர இயலவில்லை. பசங்களா, இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சீங்களா? இப்போ இந்த கூட்டத்துல முடிக்காத 2 ஆளுங்க இருக்குமே, யார் யார் எந்திரிங்க பார்க்கலாம். சந்தோஷும் அவன் நண்பனும் வீட்டு பாடம் செய்யாததனால் எழுந்து நிற்றல். நினைச்சண்டா சந்தோஷ், நீ முடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. மிஸ்,
இது பாட்டி செத்து போட்டாங்க மிஸ், அதனாலதான் என்னால எழுத முடியல. அது இல்லாம எங்க அப்பா அம்மா சண்டை போட்டாங்க மிஸ், அதையும் மீறி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல மிஸ். எழுத்து கூட்டி நானும் படிக்கிறேன், கண்ணு பார்க்குது, வாய் வளருது மிஸ். பாய்ஸ் பாதி பேர் முடிக்காம இருக்காங்க மிஸ், அவங்கள பாத்தீங்களா? என்ன மட்டும் திட்டுறீங்க. நாங்கெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், சந்தோஷ் தான் வாயிலே கார் ஓட்டுறான். பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன்டா ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு கேட்டா பாட்டி செத்து போச்சுன்ற, அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்ற, ஒரு பொய்யாவது உருப்படியா சொல்றியா? போய் வெளியே நில்லு போ. நாளைக்கு வரும்போது அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. காட்சி 4. மாலை சந்தோஷ் வீட்டுக்கு வந்ததும் அவனது நாட்குறிப்பேட்டை பார்த்து தாயும் தந்தையும் இன்று பள்ளியில் நடந்ததை விசாரித்தல். பின் அதனால் வரும் விளைவுகளை நிறுத்து வருந்துதல். சந்தோஷ், ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் விளையாண்டு இருக்க? டைரி எடுத்துட்டு வா, என்ன ஹோம்ஒர்க்னு பார்க்கலாம். நாளைக்கு ஸ்கூலுக்கு மேம் வர சொன்னாங்க. எதுக்குடா வர சொன்னாங்க? என்ன பண்ணி வச்ச சொல்லுடா. ஏதோ மீட்டிங்காமா. என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னோட ரோதனையா இருக்குது. வார வாரம் பிரச்சனை கொண்டு வந்துடுற, படிக்கவே மாட்டேங்கிற. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற? உன் மண்டையில என்ன களிமண்ணா இருக்குது? உங்க அம்மாவுக்கு இருக்கிற மூளை தானே உனக்கும் இருக்கு. மொத்தத்துல நான் கட்டினதும் சரியில்லை, நான் பெற்றதும் சரி. காட்சி 5. அடுத்த நாள் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படும் சவால்களையும் அதை சரி செய்வது பற்றியும் பெற்றோர்கள் பின்பற்ற வேண்டியவை பற்றியும் தன்னார்வல மருத்துவர் விளக்குதல். இங்க வந்திருக்கும் பெற்றோர் எல்லாருக்கும் இது ஒரு சாதாரண பெற்றோர் கூட்டம் அல்ல. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் எந்திர வாழ்வுகள் இருக்கிறது இல்லாம குழந்தைகளையும் உங்க எந்திர வாழ்வுகள் கொண்டு போய் நீங்களும் மன அழுத்தத்துக்குள் உள்ளாகி குழந்தைகளையும் மன அழுத்தம் தள்ளி அவங்களை எதையுமே தன்னிச்சையா செய்ய முடியாம பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இப்ப கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு எங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அப்போ அவன் நல்லா படிச்சாதானே அவனுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். சரி, எதிர்காலம் கிடைக்கும். அவன் இப்பயே இருக்கிற மன அழுத்தத்துல யோசிக்க முடியலையே, அப்ப எதிர்காலத்துல என்ன யோசிச்சு என்ன பெருசு சாதிக்க போறான்? இப்ப இருந்தே எங்க பசங்களை ட்ரெயின் பண்றோம். எப்படி உங்க இயந்திர வாழ்க்கைக்குள்ள உங்க குழந்தைகளை கொண்டு போறீங்களா? அவங்கள ட்ரெயின் பண்றன்ற பேர்ல நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அவங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் பண்றீங்க. முதல்ல குழந்தைங்களா வளர விடணும். அப்பதான் அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கிறதோ அது வெளிக்கொண்டு வருவாங்க. அதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ் பொறுமை வேணும். அந்த பொறுமை இங்க யாருக்கும் இல்லை. நீங்க போற ஸ்பீடுக்கு குழந்தைங்க வரும்னு நினைக்காதீங்க. இப்பதான் அவங்களுக்கு அறிவு என்னே தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நீங்க போற ஸ்பீடுக்கு குழந்தைங்க வரும்னு நினைச்சா அவங்க மந்தமா தான் இருப்பாங்க. அதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ் எப்படி மன அழுத்தத்தை கட்டுப்பாடா வச்சுக்கணும் நான் சொல்றேன், இப்போ கேளுங்க. அட ஏங்க நீங்க வேற. சரி, உங்க செஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலே வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே 1000 மன அழுத்தம். அந்த இதுல எங்க மகனை வேற பாக்குறது? அப்படியே நீங்க சொல்ற மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துற டெக்னிக்லாம் ஒரு 1/2 மணி நேரம் கேக்குமா? அம்மா, நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா இது செய்யும் போதுதான் இதோட பலன் நமக்கு தெரியும். முதல்ல நமக்கு மன அழுத்தமா இருந்துச்சுன்னா யோசிக்கிறத நிறுத்தணும். அதாவது ரொம்ப தீவிரமா யோசிக்கூடாது. நிறுத்தினாலே நம்ம தப்பான முடிவு எடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாம தப்பா யாரையும் வழிநடத்தவும் மாட்டோம். 2வது, உங்களுக்கு டிப்ரெஷனா இருந்தா சின்ன மூச்சு பயிற்சி, நடப்பயிற்சியோ இல்ல சிரிப்பு பயிற்சியோ எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ நம்ம உடம்பு என்ன ஆகும்னா, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். நாம மறுபடியும் ரெப்ரெஷிங்கா இருக்கலாம். அப்படி பண்ணும்போது எந்த விதமான விஷயத்தையும் நாம நீட்டா பண்ண முடியும். இந்த ஸ்பீட் லைஃப்ல எல்லாமே ஹரிபரியா செய்ய நாம இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கரெக்டான டைம்ல முடிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. நாளைக்கு என்ன சமைக்க போறன்றத இன்னைக்கே நைட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு காலையில டென்ஷன் வராது. இந்த வாரத்துல என்ன ஒர்க்கு முடிக்க போறோம் என்றதை முன்னாடியே நம்ம அட்டவணை போட்டு நேரம் ஒதுக்கி செய்யும் போது, அதாவது வீணடிக்கிற நேரத்தை குறைத்து அது செய்யும் போது வேலை பலுவும் குறையும். வேலை மேல நாம செய்யறதுக்கான ஆர்வமும் அதிகரிக்கும். கொஞ்சம் நேரம் தினமும் சாயங்காலம் ஒரு நடைப்பயிற்சியும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட போயிட்டு ஒரு நூலகத்துக்கு போய்
படிக்கிறதோ இல்ல தனியே உட்கார்ந்து பாடல் கேட்பதோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற மன அழுத்தங்கள் குறையும். அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு செய்யும் போது வேலைக்கு குறையும். அது கூட எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி ஆச்சு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் செஞ்சு நிறைய நேரம் வீட்டுல இருக்கிறவங்களோட நேரம் செலவழிக்க முடியும். அதனால வீட்டுல எந்த விதமான தேவைக்கு பிரச்சனையும் வராது. நம்ம பண்ற பிரச்சனையை பார்த்து குழந்தைகளுக்கும் மனசளவுல பாதிப்படையாம கல்வியில மேலும் உயர்ந்த அளவுக்கு போவாங்க. ஆமா, நீங்க சொன்னது சரிதான். எனக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்னா நான் கடைக்கு போயிட்டு லட்டு சாப்பிடுவேன். ஏன்னா நான் லட்டு சாப்பிடும் போது என்னை மறந்து ஃப்ரீயா ஆயிடுவேன். வந்திருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிப்பேன். அதுக்கு எனக்கு லட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்க லட்டு சாப்பிடுறதும் ஒரு வகையான டைவர்ஷன் தான். இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான். எத்தனை நாளைக்கு பண்றது? இது என்ன மாத்திரையா? எத்தனை நாளை எடுத்துக்கிட்டா சளி சரியாகும், உடம்பு குணமாகும் பாக்குறது. இது ஒரு வகையான வழிமுறை. இப்படி உங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்னா இது கடைபிடிக்கும் போது நாம என்ன பண்ணுவோம்? அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவோம். சரிங்க, நாங்க இனிமே இதை கடைபிடிக்கிறோம். இந்த உலகத்துல அனைவரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஓடிக்கிட்டே போய் மன அழுத்தம் என்ற கடலுக்குள்ள விழுந்துடுறோம். அந்த கடலுக்குள்ள இருந்து மன அழுத்தத்தை சரிப்படுத்துற வழிமுறைகளை பின்பற்றி நீச்சல் அடிச்சு வழியில போற கப்பல லிப்ட் கேட்டு வெளியே வந்துடலாம். அப்படி நம்மளால வெளியே வர முடியலன்னா மன அழுத்தங்கிற சுறாமே நம்மள பீஸ் போட்டு அதோட குட்டிங்களுக்கு சாப்பாடு ஆக்கிடும். அப்படிங்கிற சிம்பிள் தத்துவத்தை ஃபாலோ பண்ணாலே எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த அவையோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
కొడతాడు నుంచి ఉందంటూ మంచి కాదు చెత్త కాదు ఒకటే తాకండి కాలన్నీ ఆపేశాక దీపాలన్నీ ఆర్పేశాక అందరి బుద్ధి కలుపుతే అంటావా Oppan Gangnam Style. Oppan Gangnam Style. Oppan Gangnam Style. ഇവൻ കജ്ജൂക്കുള്ളൊരു കാര്യക്കാരന് മഞ്ചാണേ ലഞ്ചി മറിഞ്ഞൊരു മാനത്തമ്പിളി പോലൊരു മാരൻ കടലാണേ നീന്തി കയറിയ പോരുഷയുള്ളൊരു ബാല്യക്കാരന് നെഞ്ചാണ് ലഞ്ചി കൊഞ്ചണ് കണ്ണഞ്ചുന്നൊരു ചെഞ്ചൊടിമാരൻ സുക്കുണ്ടായും ഒരു ചെറിയുണ്ട് കാതില് കിടക്കുന്ന പേരുണ്ട് അത പിന്നെ മുല്ലിപ്പൊരു ലേസുണ്ട് കളിയാനെ കജ്ജില് വേറുണ്ട് മണിയറ തുറക്കണ്ണ ചിരിയുണ്ട് ചിരിയിന് ചേല് പൊതിഞ്ഞുണ്ട് അരിമുള്ള കണക്കിന് കഥയുണ്ട് കഥയാനെ പറയാനേറുണ്ട്. Go, remember when you wanted this naivety was all you own. A stone I got in you and you were like, man, what you own? Now you're like, talk about the drinks I gave your dad a dose. Baby, destroying these women left, right, and center. Maybe the time to be fighting curtains or just winter. Babies with hot names, father or family roots harder again for them, average except for them high. Keep working records to cover you. To come back from behind and say, come on over today. From all the like you know nothing is bother you. Let's enjoy with rhythm of poverty now. Remember poverty's and reals, half it even still make it look like monetary bills. Daffodils a killer, you say you to put him in the base. You murderer, seems like you lost the people who you could have caught it further, but now you could call it all. സുക്കുണ്ടായിനൊരു ചെറിയുണ്ട് രാവിലെ കിടക്കുന്ന പേരുണ്ട് അത പിന്നെ മുല്ലിപ്പൊരു ലേസുണ്ട് കളിയാനെ കജ്ജില് വേറുണ്ട് മണിയറ തുറക്കണ ചിരിയുണ്ട് ചിരിയിന് ചേല് പൊതിഞ്ഞുണ്ട് അരിമുള്ള കണക്കിന് കഥ പറയാനേറുണ്ട്. കാര്യക്കാരന് മഞ്ചാണേ ലഞ്ചി മറിഞ്ഞൊരു മാനത്തമ്പിളി പോലൊരു മാരൻ കടലാണേ നീന്തി കയറിയ പോരുഷയുള്ളൊരു ബാല്യക്കാരന് നെഞ്ചാണ് ലഞ്ചി കൊഞ്ചണ കണ്ണഞ്ചുന്നൊരു ചെഞ്ചൊടിമാരൻ സുക്കുണ്ടായിനൊരു ചെറിയുണ്ട് കാതിന് കിടക്കുന്ന പേരുണ്ട് അപ്പത്തിന് മുല്ലിപ്പൊരു ലേസുണ്ട് കളിയാനെ കജ്ജില് വേറുണ്ട് മണിയറ തുറക്കണ്ണ ചിരിയുണ്ട് ചിരിയിന് ചേല് പൊതിഞ്ഞുണ്ട് അരിമുള്ള കണക്കിന് കഥയുണ്ട് കഥയാനെ പറയാനേറുണ്ട്. सामने हम काबू में कैसे रहे
விட்டாங்கன்னு வச்சுக்கோ அடிப்போம் நாங்க கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மத துடுப்ப போல இடுப்ப ஆச்சுதா கண்டு பண உடட்ட காட்சி கடுப்பு ஏற்றுதா கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மத துடுப்ப போல இடுப்ப ஆச்சுதா கண்டு பண உடட்ட காட்சி கடுப்பு ஏற்றுதா மஞ்சளையோடு ஒரு மாசி கருவாடு பட்டப்பட்டு ஆடி மனதில் ரோடு ஸ்வீட்டு பிடானி குடிச்சாக்க போவதும் கோலி சோடானி பிடிச்சா உசுறு போகும் தண்ணிலாடி அடிச்சா போத வரும் பாண்டிச்சேரி சம்மதத்தை சொன்ன படத்தை தருவா ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க அம்மாவும் அப்பாவும் இவனுக்கு யாருங்க பெண்ணிலா சொன்ன தாரிங்க என்ன சரி முடிச்சுட்டீங்க போன் இருங்க
அடிங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டி கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி அடிங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டி கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கேடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி வடியும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் இடுப்பு எலும்பை உடச்சி வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் அடிங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டி கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மார நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு கொண்ட போலா தாயும் சேயும் 2 கண்ணு காலை பூஜை பண்ணு தீபம் இருக்கு இதுதான் இருக்கு இதுதான் இருக்கு அடியும் வடியும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் இடுப்பு எலும்பை உடச்சி வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் மழைக்காலத்தில் இசையெல்லாம் வளர்ந்து வருகின்ற கட்டு மரம் வெயில்காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பெற புள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்து இதுதான் கருத்து அடியும் வழியும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் சிறுப்பை எலும்பை உடச்சி வச்சு அடுப்பெல்லாம் பெரிய வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் அதுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டி கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பத்தி கேடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி அடி கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் இடுப்பை எலும்பு உடச்சி வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்சா போக்கெரி பொங்கல் போக்கெரி பொங்கல் அக்கா சென்னைக்கு அவ எக்ஸ மீட் பண்ணாலாம் சம்பவம் நைட்ல தான் மீட் பண்ணாங்களாம் சாமர்த்தியம் கார்ல லாங் டிரைவ் போனாங்களாம் சாதுரியம்
பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்க் பண்ணி பேசினாங்களா? சாவட்டி அவகிட்ட நீ உன் பெஸ்டி அப்படி என்ன தண்டி பேசுனீங்கன்னு கேட்டா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாடா. சரித்திரம் பல்ல பல்ல வேணா பல்ல பல்ல கட்டு பாண்டா பல்ல பல்ல வேணா பாண்டா பல்ல பல்ல கட்டு பாண்டா பல்ல பல்ல வேணா பல்ல பல்ல வேணா பல்ல பல்ல கட்டு பாண்டா. காலேஜ் குட்டி காலேஜ் லலா காலேஜ் பக்தியோட சுத்தி வரும் நாமதான் This is too much, yeah. Hey, Chaya. அப்படி பலப்பிக்கொண்டு பக்கத்தில் வந்து கடத்த பக்கத்தில் 5 வருஷம் பண்ண சில நானே ஐயோ ஐயோ அம்மா இப்ப ஜாலியில ஜம்மா அம்மா பாடே தல கட்டிக்குமா மல மல மலே மல மலே மல மலே மலே மலையா கிட கிளையா பார்த்து போகுது ஆப்பிரிக்கையில நீங்கள் இல்லையா மதுரை கண்ணு ரெட்ட கடன் கேக்குது கலக்குறான அடிக்கிறான அசத்துறான அடியா 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 அரடியா பொய்ய பொய்ய பொய்யா நான் வெட்டி வச்ச பொய்யா அடியா அரடியா பொய்ய பொய்ய பொய்யா எனக்கு புட்டு பொய்யா என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆடி நமக்கெல்லாம் தள்ளுது. இதுக்கப்புறம் எப்படி ஆட போறோம்? பயப்படாத, என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒரு ஷோல்டரை வச்சு தயாரே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அடிப்பீங்க? அப்ப அந்த கடைசி மூமெண்ட்
மாம்பே புள்ளி மாம்பா புள்ளி மாம்பே புள்ளி மாம்பா புள்ளி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வராக நதி கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நின்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்சேன். வராக நதி கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நின்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்சேன். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை ஊறிட்டு காணாத ஊரு கண்ணுக்குள்ளே இனிக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை ஊறிட்டு காணாத ஊருவா நெஞ்சுக்குள்ளே இனிக்கும். கண்ணிடக்கிட கிடக்குங்குது உள்ளது கிடக்குங்குது நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நின்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்சேன். கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலும் உறங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கொங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயும் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேமலை என் நாவிலே ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் நீவே. தரையில் நடந்தனா வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா. இரவாய் இருந்தனா பகலாய் மாறினேன், உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தம்பி ஒன்னன் என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி ஒன்றன் உள்ளம் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வாரம் என்றும் ஒன்றாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் எண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறி நீ மென்மேலும் என்ன
என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி கீதம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி கீதம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேகின்றது பொன்மாலை நிலா தேயாவது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நல்லா మంజరి మాయమ్మ పేరు కలవనోడు వేరు మెసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి గచ్చ కడికం తోడు నిండు రాసి
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. போறப்போதும் ஒரு நொடிதான், இறப்பதும் ஒரு நொடிதான். சொல்லடி ஞான பொண்ணு, ரெண்டுக்கும் காலம் எது? அதையில முள்ளி இருக்கும், குத்தினா கட்டாதே. காய்வு போல கட்டின காமா, நீ சட்டாங்க நீங்களா யாருடா? How do I tell you? फोटो पेटे पच पच कमन से सारो डब्बल पड़ते रो राजा डब्बल पड़ते रो दब दब डब्बल पड़ते रो डब्बल पड़ते रो राजा डब्बल पड़ते रो दब दब डब्बल पड़ते रो Yerasati. இந்த டான்ஸ் ஆட முடியுமா உன்னால?
நான் கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ மட்டும்தான் டான்ஸா? உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதுதான் டான்ஸ். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஆரம்பிக்க தெரியாம தானே அவமதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க. ஆரம்பிச்சோம். என்னடா இழுவ? மேட்ருக்கு வாடா. எங்க போயிருக்கிறீங்க? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? பிளடி பகர் கத்தக்கூடாதே முந்தானையில் ரத்தம் வராதே. எப்படி அப்படி அப்படி பழ பழ தோப்புல போலி போலாடலாமா? ஆளோ சாட்டுல சைக்கிள் கப்பல கூடி போடலாமா? அவன முன்னாடி போய் உட்காரட்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வஜர பின்னாடி தூக்கி தூக்கி போடுவேன். அக்கா மக அக்கா மக என்ன பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா?
இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? பார்த்ததும் வீடு பிடிச்சது, பார்த்த உடனே உன்னையும் பிடிச்சது, அதான் வேலைக்கு சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மனச மடிச்சு நீதாமோ இடுப்பில் சொருகுத, மொத்தத்தை கடிச்சு நீதா என்ன முசுக்கு மனச மடிச்சு நீதாமோ இடுப்பில் சொருகுத. ஓய் மம்முட்டி. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். எனக்கு மம்முட்டியே இஷ்டமாரு. அம்பாடி புயலே உன்னோட குழலே அம்பாடி புயலே உன்னோட ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வயிற்றுச்சப்ப சிக்கி தவிக்கிது கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ளை வேட்டி இறக்கி விட்டாங்க சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம், சந்தன வேலாம் இவள் பன்மத புயலாம், அதுதான் பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய்நாடா. முதல்ல கல்யாணம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?